சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் அகைன் ஒரு அன்பாக்சிங் பார்சல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பார்சலுமே பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர், மோர் தென் சப்ஸ்கிரைபர், எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரின்னு சொல்லலாம். இவங்க பேர் வந்து மாலினி. இவங்க வந்து ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் அறிமுகமானவங்க தான். நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து உடஞ்ச பாபா சிலை எல்லாமே கொண்டு வந்து அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி நான் போட்டிருப்பேன் இல்லையா, அந்த சிஸ்டர் தான் இவங்க. ஆக்சுவலி இவங்க பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்காங்க. இவங்க வந்து நாசாய் கோயிலுக்கு போகிறது தான் வாடிக்கையாக வச்சுருந்துருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்ட நான் பேச ஆரம்பித்ததுலேருந்து என்னவோ தெரியல, நாசாய் பற்றி நான் இவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டே இருந்தேன். எனக்குமே அந்த ஆவல் வந்து குறையலை. இத்தனைக்கும் என்னை விட சின்ன பொண்ணு தான் இவங்க. ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கிறதுக்கு வயசு தேவையில்லை. நம்ம சின்னவங்க கிட்ட இருந்துமே நம்ம கற்றுக்கலாம், நம்மளை விட பெரியவங்க கிட்ட இருந்துமே நம்ம கற்றுக்கலாம் நல்ல விஷயங்கள் அப்படின்றது. அதே மாதிரி நான் ரெகுலராக போகிற சாய்பாபா கோயிலில் வந்து எனக்கு ஒரு அங்கிள் வந்து நாசாயோட உதி கொடுத்துருப்பாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டர்கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன், எனக்கு வந்து நாசாயோட உதி வந்து வேணும்ப்பா, நீ வந்து எனக்கு சென்ட் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு தாராளமாக அனுப்புகிறேன் அக்கான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட கேட்ட கொஞ்ச நாள்லேயே எனக்கு அந்த அங்கிள் கொடுத்துட்டாரு. நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கிடச்சிடுச்சுப்பா, ஓகே பரவாயில்ல அப்படின்னா அவங்க வந்து சொன்னாங்க, இல்லை அக்கா, நான் வந்து அது நீங்கள் வச்சுக்கோங்க, நான் அனுப்புறதையுமே நீங்கள் வச்சுக்கோங்க சொன்னாங்க. சரி ஓகே, பாபா வந்து ஒருத்தவங்க மூலயமா வரணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அது நம்ம வந்து வேணான்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது. கொடுத்த வரைக்கும் ஓகே தான்னு சொல்லிவிட்டு நான் ஓகேப்பா நீங்கள் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. இதுக்கு நடுவில் வந்து இவங்க என்ன டெக்ஸ்ட் பண்ணாங்கன்னா, அக்கா உங்களுக்கு வந்து நான் கொரியர் போட போகிறேன், அதாவது போடுறதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்து நான் கூட சேர்த்து அனுப்பணும்னு ஆசைப்பட்டேங்க்கா. அதை வந்து என்னால் சஸ்பென்ஸாலாம் வைக்க முடியல, நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நாசாய் கோயிலில் வந்து அந்த உற்சவர் மாதிரி கோல்டன் கலரில் வச்சுருப்பாங்கள்ல, அந்த கோல்டன் தேரில் வந்து அந்த சிலையை வச்சு தான் கூட்டிகிட்டு போவாங்க பாபா. ஸோ அவருக்கு போட்டிருந்த அந்த வஸ்திரம் வந்து இவங்க ஒரு வாட்டி ஏலத்தில் வந்து வாங்கியிருக்காங்க. அதை வாங்கி வச்சுருந்தவங்களுக்கு எனக்கு என்னதான் கிஃப்ட் பண்ணணும்னு அவங்க நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் அக்கா கிட்ட பாபாவோட ஸ்டாச்சு இருக்கும். ஸோ அடிஷ்னலாக கொடுத்தாலும் அவங்க சந்தோஷம் தான் பட போகிறாங்க. இருந்துமே நம்ம ஏன் வந்து நாசாயோட வஸ்திரம் கொடுக்கக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு தாட் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த பார்த்துட்ருக்க இந்த க்ரீன் கலர் வஸ்திரம் வந்து அவங்க எனக்கு அனுப்பி வச்சாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹைப்பர் ஆகி பேசுகிறதுக்கு நான் விரும்பலை, ஆனால் எனக்கு அவ்வளோ ஹைப்பர் இருக்கும் இல்லை. நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இருக்க பிரச்சனைக்கு நான் இப்போ ஆக்டிவாக பேசுகிறது எல்லாமே கூட வந்து என்னடாதுன்னு இருக்கும். பட் என்னால் அது மீறியுமே என்னால் வந்து என்னோடய ஹைப்பரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு வந்து உதி வந்து அனுப்பியிருக்காங்க. தென் இந்த பேக்கெட்டில் நீங்கள் என்ன இருக்கும்னு கெஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள். அழகாக வந்து ஒரு பேப்பர் போட்டு ரேப் பண்ணியிருக்காங்க. எனி கெஸ்ஸஸ் இதுக்குள்ளே என்ன இருக்கும்னு சொல்லிவிட்டு யோசிங்க என்னவா இருக்கும். நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பட் அதுக்குள்ளே நான் காமிச்சிருவேன். என்னன்னா, கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணலை, ஆனால் அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க இதை அனுப்ப போகிறேன்னு. நாசாய் பாபாவோட அந்த ஃபோட்டோ அவங்களுக்கு இது எப்படி கிடச்சிதுன்னு கேளுங்க. எனக்கு கூட எதனா வாங்கி கொடுக்கலான்னு ஒரு வாட்டி கோயிலில் இருக்கப்போ அவங்க யோசிச்சுருக்காங்க. ஸோ அப்போ அங்கே இருக்க அர்ச்சகர் வந்து இது வந்து அபிஷேகம்லாம் பண்ணால் தான் கொடுப்பாங்க போல் மோஸ்ட்டாக. இந்த பாபாவோட ஃபோட்டோ வந்து நல்லா A4 ஷீட் சைஸ் இருக்குது. ஸோ இதை வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காரு. இவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஒரு வேளை அக்காவுக்கு நம்ம உதி சென்ட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் பாபா வந்து போகணுன்னு ஆசைப்படுறாருன்னு நினச்சி நம்ம ஏன் இதையே கொடுத்துடக்கூடாது அக்காவுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தாட் அந்த கோயிலே வந்திருக்கு. ஸோ பாபாவோட ஃபேஸ் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் நாசாய் பார்க்கலன்னா இதில் பார்த்துக்கோங்க. நார்மல் நம்ம பாபா கூட கம்பேர் பண்ணும்போது இவர் ஃபேஸ் ஏன் இப்படி இருக்குன்னா, பாபாவோட ஃபேஸ் வந்து பாம்பு மாதிரியே வந்து அவராக மாற்றிக்கிட்டாரு. அங்கே வந்து நார்மலான ஒரு ஃபோட்டோவில் தான் இருந்திருக்காரு. பட் நார்மலான ஒரு ஸ்டாச்சுவாக தான் இருந்திருக்காரு ஷிரடி பாபா மாதிரி. பட் தன்னை தானே அவர் அப்படி மாற்றிக்கிட்டாரு. அந்த ஹிஸ்ட்ரி கூட எனக்கு அந்த சிஸ்டர் தான் சொன்னாங்க. நாகசாய் பாபாவோட ஹிஸ்ட்ரி எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். என்னன்னு தெரியல, நாகசாய் பாபா ஃபோட்டோவை அப்படியே கையில் எடுத்து பார்க்கும்போது என்ன அறியாமல் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஜென்ரலாகவே பாபாவோட ஃபோட்டோ ஆர் ஸ்டாச்சு பார்க்கும்போது அழ வரும். பட் நம்ம ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம் இல்லையா, அப்போ நம்மக்கிட்ட பாபா கிடைப்பார் பார்த்தீங்களா. அது பாபாவோட உதியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சம்திங் அப்போ வரும் பாருங்க ஒரு அழ. அப்படியே நம்மக்கிட்ட வந்து நான் வந்துட்டேன்ல, நான் இருக்கேன் கூட, நீ ஏன் கவலைப்படுறடி செல்லம் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி தான் என் பாபா கோயம்புத்தூர்லேருந்து நான் காஞ்சிபுரமில் இருக்கேன், அங்கே வந்திருக்காரு. இதில் ஒரு ஆச்சரியம் பாருங்கள். எனக்கு அவங்க உதி சென்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த சிஸ்டர் வந்து
ஒரு நியூஸ் பேப்பருக்குள்ளே ஊதி வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு பேப்பரில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பேப்பர் எல்லாமே கோயிலில் அந்த விபூதி சீட்டுக்கு வச்சுருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தாங்களாம் நாகசாய் கோயிலேருந்தே. அதில் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா பாபா தியானம் தியானம் இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா அந்த எல்லா சீட்லேயுமே இருந்தது. இன்னொரு உதி பேக்கெட் கொடுத்துருந்தாங்க, அதுலேயுமே எடுத்து பார்த்தா அதே மாதிரி தான் அந்த பாபா தியானம் தியானம் அப்படி சொல்லிட்டு. இது அவங்கக்கிட்ட நான் கேட்டதுக்கு நீங்கள் எதனா எழுதுனீங்களாமான்னா, நான் எதுவும் எழுதலைக்கா, கோயிலில் இருந்து தான் அந்த பேப்பரே நான் கொண்டு வந்தேன், உங்களுக்கு அப்படியே அதில் பேக் பண்ணி கொடுத்துட்டேன்னு. லிட்ரலாக எனக்கு இது எப்படி தோணுச்சுன்னா, பார்க்குறவங்க இதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்கலாம், பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ இருக்க மனநிலைக்கு பாபாவுக்கு தெரியும். ஸோ என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு பாபா பார்த்திங்கன்னா நாகசாய் பாபா என்கிட்ட பேசுகிறாரு. அது வந்து இன்டைரக்டாக வந்து அந்த சீட்டில் வந்து தியானம் தியானம் சொல்லிவிட்டு அது யாரோ எழுதுனதாக கூட இருக்கட்டுமே, பட் அந்த பர்டிகுலராக அந்த 2 சீட்டு எனக்கு வந்து நான் இருக்க சுச்சுவேஷனுக்கு எனக்கு மேட்ச் ஆகுதுன்றப்ப அது பாபா தானே என்கிட்ட சொல்கிறாரு, என்கிட்ட பேசுகிறாரு, நீ அமைதியாரு, தியானம் பண்ணு, மெடிடேஷன் பண்ணுன்னு அவர் சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த சிஸ்டர்கிட்டையுமே நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப ஹாப்பி சாய் டிவோட்டீஸ், உங்கள் எல்லாரோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு வந்து நான் உங்களுக்கு திரும்ப என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல, பட் நீங்களுமே எனக்கு எதுவும் எதிர்பார்த்து செய்யலை. இது எல்லாத்தையுமே நடத்தி வைக்கிறது யாராக இருப்பாங்க? கண்டிப்பாக இஸ் நந்தன் அவர் பாபா. அவர் பண்ணுற வேலை தான் இது எல்லாமுமே. இந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஏதோ எனக்கு கடமைக்கு அனுப்பிச்சி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவங்க அவ்வளோ பேக் பண்ணி நல்லா அனுப்பியிருந்தாங்கங்க. ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் அழகாக ஒரு ஜெப்டோ கவரில் அழகாக வந்து வஸ்திரம் போட்டு, அண்ட் பாபாவோட அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அழகாக ஒரு பட்டர் ஷீட் மாதிரி நல்லா கனமாக இருக்குது, அதில் அழகாக மடித்து வச்சு உதி பேக்கெட்லாம் கூட கொஞ்சம் கூட சிந்திடக்கூடாதுன்னு அவ்வளோ சேஃப்டியாக வந்து அனுப்பி வச்சாங்க. அது வந்து எனக்கு ஒருத்தவங்களுக்கு அனுப்புகிற அந்த அக்கறையுமே தாண்டி பாபா மேலே அவங்க எந்த அளவுக்கு ஒரு லவ் இருந்தால் ஒரு பொருள் கூட அதில் வேஸ்ட் ஆகிடக்கூடாது சொல்லிவிட்டு அவங்க அனுப்பியிருந்தாங்க. எனக்கு அனுப்பிட்டு அவங்க அக்கா எனக்கு பிக்சர் எடுத்து அனுப்புங்க அப்படின்னுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சிஸ்டர். சீரியஸாக எனக்கு எப்படி இருக்குன்னா, கரெக்டாக வந்து வராரு பாருங்களா அவர், நம்ம இருக்க சுச்சுவேஷனை தெரிஞ்சுக்கிட்டு யார் மூலயமானா எப்படின்னா வந்துடுறாரு. வந்துட்ட பிறகு நம்மளுக்கு அது தற்செயலாக நடந்த விஷயமாவே கூட இருக்கட்டுமே, அந்த டைமில் நம்மக்கிட்ட அந்த விஷயம் கிடைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ எனக்கு இந்த கொரியர் இவங்க சென்ட் பண்ண போகிறாங்கன்றது முன்னாடியே தெரியும், அவங்க ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க சொல்கிற நேரத்தில் நம்மளோட சுச்சுவேஷன் நல்லா தான் இருந்திருக்கும். பட் அவங்க வரப்போ நம்ம சுச்சுவேஷனுக்கும் பாபா என்ட்ரி கொடுக்கறதுக்கும் அவருக்கு அந்த கனெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அப்படியே பாபா நம்மக்கிட்ட அப்பண்டமாக சொல்கிற மாதிரி இருக்கும். நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஹைலைட் என்னென்னா, இந்த சிஸ்டர் வந்து ஆக்சுவலி என்கிட்ட பேசுகிறதுக்கு காரணமே 5 விளக்கு பூஜையில் அவங்களுமே ஜாயின் பண்ணிக்க ஆசைப்பட்டாங்க. ஸோ அப்படி தான் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அவங்கள நான் ஆட் பண்ணி அப்படி தான் பழக்கமாச்சு. பட் எந்த இடத்துல நாங்கள் வந்து நாகசாய் பாபா பற்றி பேச ஆரம்பித்தோன்றது எங்களுக்கே தெரியல. பட் ஏதோ ஒரு இதுவில் அவரை பற்றி எடுக்க ஆரம்பித்து இப்போ வரைக்கும் கான்வர்சேஷன், த்ரூ அவுட் த கான்வர்சேஷன் நாகசாய் பாபா பற்றி தான் வந்து நான் பேசியிருப்பேனே, அவங்களுமே என்கிட்ட அது ரிலேட்டடாக தான் பேசியிருப்பாங்களே. ஸோ நாகசாய் பாபா வந்து அவராக வந்து எனக்கு வந்து அவரை பற்றி தெரியணும் அப்படின்றது அவராக நினச்சிருக்காரு. ஸோ அதனால தான் as soon as அவர் கோயம்புத்தூரில் இருக்கார், அவரை பற்றி நினைக்க வச்சு அவரோட வரலாறை பற்றி நான் தெரிய வச்சு, அவரோட உதவி ஃபஸ்ட் டைம் கிடச்சது இல்லாமல் செகண்ட் டைம் கிடச்சி வித் அவர் ஃபோட்டோவோட வித் அவர் போட்டிருந்த வஸ்திரத்தோடு கிடைக்குதுன்றது இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங் அண்ட் வெரி ஈஸி திங். என்னடா இது ரொம்ப துருதுருன்னெலாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா சச்சரிதம் ரிசீவ் ஆனதாகட்டும், உடனடியாக பாபா நாகசாய் பாபா எனக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். எனக்கு அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற தேடல் பார்த்திங்கன்னா டே பை டே வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. தேர் இஸ் நோ ஃபுல் ஸ்டாப். நான் வந்து இன்னும் அவரை பற்றி தெரிஞ்சிக்கல முழுசாக, வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ பாபா வந்து எப்படி அந்த இடத்துல வந்தார், ஷீரடி பாபாவும் நாகசாய் பாபாவும் ஒன்று தான். ஷீரடியில் மட்டும் பாபா இல்லை, நாகசாய் கோயில்லையுமே அவரோட அந்த ஸ்பரிசம் வந்து காற்றோட காற்றாக இருந்துட்டு தான் இருக்குன்றத நான் வந்து நிறைய விஷயம் மூலயமா தெரிஞ்சுட்டு இருக்கேன், கேள்விப்பட்டுட்டுமே இருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக கோத்ரோ பண்ணிவிட்டு கிளியர் கட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் ரெடி பண்ணி கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களுமே பாருங்கள். தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வந்து நாகசாய் பாபா பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க அண்டு கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க. அண்ட் தென் எனக்கு இந்த சீட்டில் தியானம், பாபா தியானம் அப்படின்ற அந்த வேர்ட் வந்து
உங்களோட கருத்து, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, உங்களுக்கு அது எப்படி தோணுது பார்க்குறப்பன்றதையுமே எனக்கு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதுமே நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நான் வந்து இந்த நாகா சாய்பாபா ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக ஃப்ரேம் போட்டு தான் வச்சுக்க போகிறேன். ஃப்ரேம்லாம் போட்டுட்ட பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்போ எப்படி இருக்குது ஓவரால் லுக்குன்றத எனக்கு சொல்லுங்கள். நான் ஃப்ரேம் போட்டுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன், ஓகேவா? அண்ட் லாஸ்ட்டாக இந்த வீடியோ முடிய போது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்மளோட கஷ்டம் என்னவா வேணாலும் இருக்கலாம், அது எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு கூட பாபா இருக்காருன்றதால அந்த கஷ்டத்தை கூட நம்ம வந்து ஈஸியாக கடக்க முடியுன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ நீங்களுமே வந்து உங்களுக்கு எதனா ஒரு கஷ்டம் இருக்குன்னா தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் கூட பாபா இருக்காருல்ல, அந்த தைரியத்தோடு நீங்கள் அந்த கஷ்டத்துக்கூடயே போங்க. அதை நீங்கள் ஈஸியாக கடந்து போயிடலாம். ஓகே மை சாய் டிவோட்டீஸ், இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த தியானம் பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப சந்திக்கலாம். ஸ்டே சாயை பணிங்க. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.